கும்பமேளா வைரல் மோனாலிசா இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை வைத்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது விரிவாக பார்க்கலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26 வரை உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்றது. 40 நாட்கள் நடைபெற்ற இந்த கும்பமேளாவில் இளம்பெண் மோனாலிசா ஒரே நாளில் வைரலானார். அவரது கண்களும் சிரிப்பும் முக தோற்றமும் பலரையும் கவர்ந்தது. ஒரு வீடியோவால் நாடு முழுவதும் கவனிக்கப்பட்டார் மோனாலிசா. ஆனால் அதே சமயம் அவரது அழகு ஆபத்தாகவும் மாறியது. குறிப்பாக செல்லும் இடமெல்லாம் அவரை பலர் அனுமதியின்றி வீடியோ எடுத்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர். இதனால் சொந்த ஊரான மத்திய பிரதேச மாநிலம் இந்தூருக்கே திரும்பிச் சென்றார் மோனாலிசா. தொடர்ந்து அவருக்கு சினிமா வாய்ப்புகள் வந்தன. படங்களிலும் நடித்து வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் மோனாலிசா போஸ்லே தனது காதலர் முகமது ஃபர்மான் என்பவரை அண்மையில் மணம் முடித்தார். Facebook மூலமாக பழகி காதல் மலர்ந்த நிலையில் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்க கேரளாவில் படப்பிடிப்புக்கு வந்த இடத்தில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமண நிகழ்வில் கேரள அமைச்சர் வி சிவன்குட்டி உள்ளிட்ட CPM கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில்தான் தற்போது அடுத்த பரபரப்பு புகாரை கூறியிருக்கிறார் மோனாலிசா. கொச்சியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் தனது முதல் பட இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சனோஜ் மிஸ்ரா இயக்கும் தி டைரி ஆஃப் மணிப்பூர் படத்தில் நடித்து வரும் மோனாலிசா இந்த படத்தின் படப்பிடிப்பு நேபாளம் மற்றும் டேராடூனில் நடந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் கண்ணீர் மல்க கதறியபடி கூறினார். கண்ணீர் விட்டு அழுதபடி பேசிய மோனாலிசா, சனோஜ் மிஸ்ரா ஒரு நல்ல மனிதர் அல்ல. எனக்கு பலமுறை பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். நான் பட்ட துன்பங்கள் எனக்கு மட்டுமே தெரியும். எனக்கு நீதி வேண்டும் என்று கதறியபடி கூறினார். வைரல் மோனாலிசா கண்ணீர் விட்டு கதறிய வீடியோ இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சனோஜ் மிஸ்ராவை ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.